வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. சென்னை தமிழ்நாடு கல்வி அறக்கட்டளை டிராபிக் ராமசாமி அறக்கட்டளை மூலியமா கடந்த 22 வருட காலமா சமூகத்துல சமூக ஆர்வலர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சமூக விவசாயிகள், சிறந்த விவசாயிகள், காவல்துறை சேர்ந்தவர்கள், அதே மாதிரி அரசியல்ல சமூக சேவை செய்யறவங்க, இப்படி பல வகையான விருதுகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிராபிக் ராமசாமி தெரியுங்க இல்லையா? அப்படிப்பட்ட நல்ல மனிதர் அறக்கட்டளை தமிழ்நாடு கல்வி அறக்கட்டளை தான். கடந்த வார செவ்வாய்க்கிழமை 1.5 கோடி பேர் பார்க்கிற புக்குல, தினகரன் புக்குல வரவன் தான் தம்பி ராஜசேகரன் எங்களுக்கு அறிமுகமாக்கி நாங்கள் அங்கிருந்து இங்க வந்து ஒரு அரை மணி நேரம் பேட்டி எடுத்துட்டு போய் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டுக்கு தகுதி உள்ள மனிதனா ஆக்கியிருக்காங்க. ஏன்னா இப்ப இங்க எல்லாருமே நிறைஞ்சு விவசாயம் செய்யக்கூடிய மனிதர்கள் தான் இல்லைங்களா? எல்லாருமே சிறந்த விவசாயிகள் செய்யறீங்க. அந்த விவசாயத்துல தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு இன்னைக்கு புக்ல வரவுன்னா நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுது, உங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியுது. இல்லாட்டா இந்த இடத்துல இந்த ஜென்மத்துல உங்களை எல்லாம் பார்க்க போறோமா? இல்ல. அப்ப அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷு தினகரன் தான் இல்லையா? அப்படிப்பட்ட தினகரன் மூலியமா வந்து இன்னைக்கு அந்த பேட்டி மூலியமா லண்டன் யூனிவர்சிட்டி, அதாவது உலக செம்மொழி லண்டன் யூனிவர்சிட்டி மூலியமா முனிவர் பட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. என்ன பட்டங்கயா? முனிவர் பட்டம்னா என்னங்க? வெரி குட். டாக்டர் பட்டம். அந்த டாக்டர் பட்டம் எதுக்கு கொடுக்கறதுங்க? ஒரு மனிதன் ஒருத்தன், அதாவது போலீஸ் கேஸ் இருக்கக்கூடாது, எந்த வம்பு தும்புகள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் அந்த பதவிக்கு அவனுக்கும் பொருத்தமா இருக்கும், கொடுக்கறவங்களுக்கும் பொருத்தமா இருக்கும். இல்ல போலீஸ் இந்த பணத்துக்கோ எதுக்கோ ஆசைப்பட்டு கொடுத்தா கொடுக்கறவனும் உள்ள இருப்பான், வாங்குறவனும் உள்ள இருப்பான். இதுதான் இந்த முனிவர் பட்டத்துக்கு உண்டான இது. அப்ப லண்டன் யூனிவர்சிட்டி உலக செம்மொழி மூலியமா கொடுக்கறது காரணம் என்னன்னா, அதாவது வாழ வேண்டிய வயசுல சந்தோஷமா இருக்கிற வயசுல இந்த மண்ணை காப்பாற்றி விவசாயத்தை காப்பாற்றி ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல வந்து இன்னைக்கு இந்த பூமியை காப்பாற்றக்கூடியது எவ்வளவு பெருசுங்கள. அப்படிப்பட்ட ராஜசேகர் இன்னைக்கு வந்து இந்த பூமியை நல்ல விவசாயம் செஞ்சு உழைப்பு, சரியான உழைப்பு கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு 1.5 கோடி பேர் பார்க்கிற புக்கு வந்திருக்காங்க. நீங்கெல்லாம் நினைக்கலாம், சரி ராஜசேகர் மட்டும்தான் உழைச்சிருக்காருல, நாங்கெல்லாம் உழைக்கல, நாங்க இருந்து விவசாயம் பண்ணணும். எல்லாருமே இயற்கை விவசாயம் தான், சூப்பர். ஆனா உங்களுக்கு அந்த செய்யற கடமைகள் இறைவன் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த ராஜசேகர் இந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல அட்டெண்ட் பண்றதுக்கு நீங்கெல்லாம் வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை. காரணம், எப்பயுமே உள்ளூர் மாடு விலை போகாது. இவனுக்கு கொடுக்குற நம்ம எப்படா போலான்னு. ஆனா இவ்வளவு வேலைகளை விட்டுட்டு இவ்வளவு அருமையா வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். அப்படிப்பட்ட நீங்களாம் வந்ததுக்கு தமிழ்நாடு கல்வி அறக்கட்டளை டிராபிக் ராமசாமி அறக்கட்டளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பாண்டிச்சேரி ஐயா சிஎம் ரெங்கசாமி ஐயா தலைமையில மிகப்பெரிய ஒரு அவார்டு ஃபங்க்ஷன், முனிவர் பட்டம் தான் சிஎம் கொடுக்கிறது. இயற்கை சாதனையாளர் விருது வந்து ஜட்ஜுக்கு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட முனிவர் பட்டத்துக்கு தான் இன்னைக்கு அழைப்புதல் கொடுக்க வந்திருக்கும். சந்தோஷம் தானேங்க? ரொம்ப சந்தோஷம் தானே? தமிழ்நாடு கல்வி அறக்கட்டளை டிராபிக் ராமசாமி அறக்கட்டளை மூலியமா தம்பி ராஜசேகர் இந்த 35 வயதிலும் மிகப்பெரிய ஒரு சாதனை படுத்ததுக்காக லண்டன் யூனிவர்சிட்டி உலக செம்மொழி மூலியமாக முனிவர் பட்ட கௌரவம், அதாவது தொழில் ரீதியாக கொடுக்கப்படுகிறது, விவசாயம் மூலியமா கொடுக்கப்படுகிறது. மீண்டும் மீண்டும் உற்சாகம் அடையணும், மீண்டும் அந்த பணிகள் செய்யணும். இந்த பணிகள் மூலியமா அழிந்து போற இளைஞர்கள், அதாவது வேளாண்மை துறையில பசங்க படிச்சாலும் அந்த இன்னும் நுணுக்கங்கள் தெரியாம இருக்கும். அப்ப நீங்கள் பெற்ற அனுபவத்தை அந்த பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். இதுதான் இந்த முனிவர் பட்டத்துக்கு அறிகுறி. இதுதான் கொடுக்கறது கௌரவம். அப்ப கொடுக்கறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் தகுதியை மேல ஏத்தணும்னா நம்ம 4 இடத்துல நல்லது செய்யணும். அப்படி செய்வீங்கல்ல? அப்படி செய்யறதுக்கு தான் தமிழ்நாடு கல்வி அறக்கட்டளை டிராபிக் ராமசாமி அறக்கட்டளை மூலமா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடியை
இப்போ இந்த விவசாயங்கிறது சும்மா சர்வசாதாரண விவசாயம் இல்லைங்களா? என்ன காரணம் இருங்க. இப்போ இந்த மலர் மாலை பொன்னாள் மாலை போட்டுக்கிறோம். அப்படியே சேரப்பட்டு உட்காருங்க. அதை